மக்கள் வெள்ளத்தில் மிதந்த ஐஜேகே மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் ஷைத்தான். ஹிந்தியில வெளியாக இருக்கிற இந்த படம் ஏற்கனவே வெளியாயிருந்த ஒரு குஜராத்தி படத்தோட ரீமேக், அஃபிஷியல் ரீமேக் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. விகாஸ் பால் அப்படிங்கிற டைரக்டர், ஆல்ரெடி குயின் அப்படிங்கிற படம் எடுத்தவர். அப்புறம் அந்த சேக்ரெட் கேம் சொல்லிட்டு வெப் சீரிஸ்ல அவரோட இன்வால்மெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ அவர் இந்த படத்துல டைரக்டரா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸோ இந்த படம் ட்ரெய்லர் கேட்டு பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. மெயின் ரீசன் அஜய் தேவ்கன், ஜோதிகா அண்ட் மாதவன் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு ஹோம் இன்வேஷன் த்ரில்லர், ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படிங்கிறது நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸோ அது ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த கியூரியாசிட்டி அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ண விதம் எல்லாமே ட்ரெய்லரில் இம்ப்ரெசிவாக இருந்த அளவுக்கு படத்துலையும் இருக்கா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஷைத்தான் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு நிச்சயமா இப்போ கதை என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வெளிப்படையான ஒரு ட்ரெய்லர் கிட்ட தான் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஆன்லைனாக சொல்லணும் அப்படின்னா, அஜய் தேவ்கன் ஜோதிகா தம்பதிக்கு ஒரு மகன், ஒரு மகள் வந்து +2 படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் மகனுக்கு வந்து 8 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ இவங்க ஒரு ஃபேமிலி வெக்கேஷனாக ஒரு ரிமோட்டான ஒரு பிளேஸுக்கு போய் தங்குறாங்க. அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு இருக்குது இவங்களுக்கு. ஸோ அங்கே போய் ஒரு வெக்கேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போகிற வழியிலையும் சரி, போனதுக்கு அப்புறமும் சரி, மாதவன் வந்து அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளியா வராரு. தனக்கு வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன் இருக்கு, நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் காட்டுறவர். அப்புறம் உதவி கேட்டு வரவர், இப்படி பல முகங்கள் காட்டுறவர் திடீர்னு ஒரு கட்டத்தில் வேற ஒரு டேர்ன் எடுத்துடுறாரு. அவரோட கிரே ஷேடான, இன்ஃபேக்ட் கிரே கூட இல்லை, பிளாக் ஷேட் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த அளவு ஒரு டார்க்கான கேரக்டர். அவரோட சுயரூபம் இவங்களுக்கு தெரிய வருது. அப்பதான் அவங்களுக்கு புரியுது இது வந்து ஒரு ஹோம் இன்வேஷன். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா, தன்னோட, அதாவது மாதவன் வந்து அஜய் தேவகனோட மகளை வந்து ஹிப்னாட்டைஸ் பண்ணி கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதாவது மாதவன் என்ன சொன்னாலும் அஜய் தேவகனோட மகள் வந்து அதை மறுக்காமல் செய்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கைப்பாவையாக மாறிடுறாங்க. ஸோ இந்த ஸ்பெல்ல அஜய் தேவகன் எப்படி பிரேக் பண்ணாரு, அண்ட் உண்மையாக மாதவனோட இன்டென்ஷன் என்ன, இந்த பிரச்சனையிலேருந்து இந்த குடும்பம் தப்பிச்சுதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த ஷைத்தான் படத்தோட கதை. படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறது நிச்சயமாக மாதவனாக தான் இருக்கும். ஷைத்தான் அப்படிங்கிற அந்த டைட்டில் நேம் வந்து நிச்சயமாக மாதவனுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்தில் பகவான் அப்படின்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உள்ளே வரவர், அந்த வன்ராஜ் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு பெர்ஃபெக்ஷனாக, அதாவது அவரை பார்த்தாலே நமக்கு மிரள வைக்கணும், அந்த மாதிரியான ஒரு டெப்த்தான ஒரு ரோல். அதை ரொம்ப ஈஸியாகவே கேரி பண்ணியிருக்காரு. பல டைமென்ஷன்ஸில் அவர் பேசுகிற, பல மாடுலேஷன்ஸில் அவர் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், பல விதமாக மிரட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கூல் அண்டு அதே சமயம் ஒரு ஹாரர் ஃபீலை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அண்டு அந்த ஹிப்னடைஸ் அப்படிங்கிறது, அதாவது அவர் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு மிரட்டல் உருட்டல்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாகவே டீல் பண்ணியிருக்காரு. அது அந்த நடிப்பு, இன்ஃபேக்ட் அந்த ரோலுக்கு இப்படி ஒரு ஸ்கெட்சை கொடுத்தது ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான ரைட்டிங். அதை புரிஞ்சுக்கிட்டு மாதவனும் ரொம்ப சிறப்பாகவே அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்தோட ஒரு பில்லர் அப்படின்னு நிச்சயமாக மாதவன் தான் சொல்லணும். அதாவது ரைட்டிங் எங்கெல்லாம் லேக் ஆகுதோ அங்கெல்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணி படத்தை காப்பாற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நாயகனாக வர அஜய் தேவ்கனுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பெருசாக ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்கான ஸ்கோப்லாம் இல்லை. ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபாதராக தான் அவர் வந்து வந்துட்டு போறாரு. ஒரு கார்னர் பண்ணப்படுறாரு. தன்னோட மகளுக்கு இப்படி ஒரு ஆபத்து, தன்னோட மகனும் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கான், ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க. இப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஃபாதரா, ஒரு குடும்பத் தலைவனா அவர் என்னெல்லாம் கஷ்டப்படுவாரோ அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சிறப்பாகவே வெளிக்காட்டியிருக்காரு. ஒரு சட்டிலாக அண்டர்பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வர தேர்ட் ஆக்டுக்கு அப்புறம் தான் அவரோட கேரக்டர் வந்து வேற ஒரு டைமென்ஷன் எடுக்குது. அதுக்கப்புறம் தான் அவரோட அந்த யூஷுவல் ஹீரோயிக் விஷயங்கள் எல்லாமே எட்டி பார்க்குது. அது வரைக்கும் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த மீட்டர்லேயே சட்டிலாக நடிச்சுட்டு போயிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு அளவு ஹெல்ப் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக குடும்பத் தலைவியாக வர ஜோதிகாவுக்கு இது வந்து நிச்சயமா ஒரு கேக் வாக்கான ஒரு ரோல் தான். அவங்களோட ஆக்டிங் ப்ராவஸ்க்கு இந்த ரோல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து ரொம்ப சுலபமாகவே கையாண்டிருக்காங்க. ஒரு கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்தில் வெடிச்சு அந்த திரும்ப நம்ம வந்து பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படிங்கிற ஒரு மோட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்சியில் அவங்களோட நடிப்பு ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ஓவர் த டாப் போக வேண்டிய இடத்துல ஓவர் த டாப் போயிட்டு சட்டிலாக பண்ண வேண்டிய இடத்துல சட்டிலாகவும் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் புரிஞ்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பட் இவெல்லாம் தாண்டி நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது மகள் ஜான்வியா வர ஜான்கி போடிவாலா, அந்த பொண்ணோட கேரக்டர் தான். அவங்களோட நடிப்புமே அதுக்கு அந்த லேயர்ட் ரைட்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படின்னா, மாதவன் சொல்கிற விஷயத்தை செய்யணும், அவரோட கைப்பாவையாக செயல்படணும், பட் தன்னோட இன்டென்ஷன் அது இல்லை அப்படிங்கிறத தன்னோட ஆக்டிங்கில் கொண்டு வரணும். அதாவது எப்படின்னா, அவங்க ஒரு வேலையை செய்வாங்க, பட் இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு வந்து விருப்பமே இல்லை அப்படிங்கிறத அவங்களோட பாடி லாங்குவேஜ்லையும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லையும் வெளிப்படுத்தணும். அதை ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான நரேட்டிவ் உள்ள ஒரு கேரக்டரை ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரிஜினல் குஜராத்தி படத்தில் இந்த கேரக்டர் பண்ணதும் இவங்க தான். ஸோ அவங்களே தான் பாலிவுட்லையும் இந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. அதனால என்னமோ டு த
பெர்ஃபெக்ஷன், அதாவது 2வது தடவை பண்றதுனால என்னமோ ரொம்ப பெர்ஃபெக்ஷனாவே கையாண்டிருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமா ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ். அடுத்து சின்ன பையன் மகன் துருவா வர அங்கட்ராஜ், அந்த பையனுமே ரொம்ப சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கான். அதுவும் குறிப்பா வந்து தன்னுடைய அப்பா அஜய் தேவ்கன் ஒரு பாடி ஷேமிங் பண்ணும்போது அதை குறிப்பிட்டு சொல்ற அந்த டயலாக் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பாலிவுட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே தொட்டு பேசுறது ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். அதை ஒரு சின்ன பையனோட கேரக்டர் மூலமா பேசியிருக்கிறதும் ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. சைதான் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரமிஸாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். அதாவது ஒரு ஹோம் இன்வேஷன் டைப்ல ஆரம்பிக்கிற படம், அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்டேஜ் த்ரில்லராக மாறுது, அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ட்ராமா, ஹாரர் உள்ளிட்ட பல ஜானர்ல கடந்து வித்தியாசமான ஒரு த்ரில்லரா படம் வந்து ஜேர்னி ஆகுது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். பல ஜானர் தாண்டி அந்த மொமெண்டமை அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போயிருக்கு. அதுக்கு கிரெடிட்ஸ் டு டைரக்டர் விகாஸ் பால், அந்த ஸ்க்ரீன் பிளே டீம் அண்ட் ஒரிஜினல் குஜராத்தி படத்துக்குமே இந்த இடத்துல நிச்சயமா கிரெடிட்ஸ் தரணும். அந்த அளவுக்கு ஒரு எங்கேஜிங்கான ஒரு படமாவே சைதான் இருக்கு. அதாவது ரைட்டிங்ல சில ஃபிளாஸ் இருக்கலாம், லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் அதெல்லாம் தாண்டி எங்கேஜிங்கா படம் போயிருக்கு அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்ததாக இந்த மாதிரியான ஒரு ஹாரர் சூப்பர் நேச்சுரல் படத்துக்கு ஏற்ற மாதிரியான டெக்னிக்கல் உழைப்பை அந்த டீம் சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சினிமோட்டோகிராஃபர் சுதாகர் ரெட்டி அண்ட் எடிட்டர் சந்தீப் பிரான்சிஸ் 2 பேரோட ஒர்க்குமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும்தான் பிரதானமான லொக்கேஷன், அதாவது வேற வேற காட்சிகள் இருந்தாலும் ஃபார்ம் ஹவுஸில் தான் மெயின் ஸ்டோரி வந்து நடக்குது. அந்த ஃபார்ம் ஹவுஸை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும், அப்படி ஒரு பெரிய ரூம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுமோ அதெல்லாம் சிறப்பாகவே கேமராமேன் வந்து கையாண்டிருக்காரு. இன்ஃபேக்ட் பாதி படம் வந்து மலையில் இருளில் நடக்கிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. அந்த எஃபெக்ட்டுமே ரொம்ப சிறப்பாகவே படத்துக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் ஐரி ஃபீலை வந்து கொடுத்துருது. அண்ட் எடிட்டர் சந்தீப் பிரான்சிஸோட ஒர்க்குமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அதாவது அந்த கட்ஸ் முக்கியமான ஒரு வேலையை பார்த்துருக்கு இந்த படத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். மாதவன் பேசுகிற டைலாக்ஸ், அதாவது அவரோட ஆக்டிங் ப்ராவஸை காட்டுறாரு. அவர் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி எடிட் பேட்டர்னும் அதுக்கு இசைந்து கொடுத்து அந்த த்ரில் ஃபீலை இன்னுமே ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப எங்கேஜிங்காகவும் நம்மளை வந்து ரொம்ப அப்படியே அந்த உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு மூடில் கொண்டு போகிறதுக்கும் காரணம் சவுண்ட் எடிட்டிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சவுண்ட் எடிட்டிங் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வெளியே வந்து இடி இடிச்சிட்டு இருக்கு, உள்ளே வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணுற மாதிரியான நிறைய சீக்வன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக ஒரு சீனில் வந்து போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க, வீட்டில் என்ன பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. அப்போ உள்ள இந்த மகள் கேரக்டரை மாதவன் வந்து ஒரு விஷயம் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சிருப்பாரு. அந்த சீக்வன்ஸ், அந்த என்டையர் சீக்வன்ஸ் போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு போற வரைக்குமான அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்பவே ஒரு ஸ்பெல் பவுண்டா இருந்துச்சு. நமக்குமே ஒரு டென்ஷன் பில்டப் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவு ஒரு ஸ்டேக் அந்த சீன்ல இருந்துட்டே இருந்துச்சு. அது அவங்களுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற அந்த பதட்டம் அந்த காட்சி ஃபுல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு பதட்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நீடிச்சிட்டு இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். சைதான் படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவு ஒரு எங்கேஜிங்கா டைட்டா, அதாவது ஒரு ஹோம் இன்வேஷன் அப்படிங்கிற ஜானல்ல பர்ஃபெக்டாக உட்காந்துச்சோ, செகண்ட் ஹாஃப் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா எங்கெங்கயோ அலைஞ்சு நம்ம ரொம்ப லாஜிக் கேள்விகள்லாம் கேட்குற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பேட்டர்னில் ட்ராவல் ஆயிடுச்சு. அதாவது செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதும் நல்லாவே இருந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்கிற அவுட் போஸ்ட் உள்ளிட்ட பல விஷயங்கள் ரொம்ப கன்வின்சிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்குமே அந்த ஃபார்ம் ஹவுஸில் மட்டும் தான் கதை நடக்குது, ஹோம் இன்வேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயே தான் படம் இருந்துட்டு இருக்கு. அது வரைக்குமே எல்லாமே சுபம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு, ஒரு எங்கேஜிங்கான ட்ராமா தான் போயிட்டு இருக்கு. பட் அதுக்கப்புறம் ஓவர் த டாப் ஆக்ஷனாக சில சூப்பர் நேச்சுரல் அக்கரன்சஸ் அண்ட் அந்த ஃபேண்டசி உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து எட்டி பார்க்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அந்த தமிழ் படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், காஞ்சனா மாதிரியான அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு, ஓவர் த டாப் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. அது அந்த படத்துக்கு ஒரு கமர்ஷியல் மீட்டரில் இருக்கிற படத்துக்கு செட் ஆயிருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஹோம் இன்வேஷன், அதுவும் ரியலிஸ்டிக்காக கொண்டு போயிட்டு இருந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு சடன் டேர்ன் வந்தது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாகவே இருந்துச்சு. அந்த ஜானர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னு கூட ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை ஒரு ஹோம் இன்வேஷன் த்ரில்லராகவே கொண்டு போய் முடிச்சிருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்குமே அப்படின்னு கூட ஃபீல் ஆச்சு. அடுத்ததான் மாதவன் கேரக்டர் எழுதப்பட்ட விதம் வந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணுது. அது எப்படின்னா, அவரோட கேரக்டர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது, அவருக்கு வந்து ஹிப்னடைஸ் பண்ணுற இதெல்லாம் இருக்குது, அதெல்லாமே ஓகே. பட் அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவாக விளக்கப்படவே இல்லை. இன்ஃபேக்ட் கடைசி ஒரு 15 நிமிஷத்துல நமக்கு அது ஓரளவுக்கு புரியுது, ஓகே இதுதான் வந்திருக்காரு அப்படிங்கிறது. பட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவரோட இன்டென்ஷன் என்ன, அவர் ஏன் இந்த ஒரு ஃபேமிலியை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஸ்கேலில் இந்த கேரக்டரை காட்டணுங்கிறதுக்காகவே அப்படி ஒரு பிரம்மாண்டமாக நிறைய ஆக்டர்ஸை கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இத்தனை பேர்த்த அவர் வந்து மாதன் வந்து இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறது ஒரு லாஜிக்லெஸ் விஷயமா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய லாஜிக் கேள்விகள், லூப் ஹோல்ஸ் படத்தில் இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி மாதனோட கேரக்டர் அந்த எழுதப்பட்ட விதம், அதுலேயுமே நிறைய கேள்விகள் இருக்கு. அவருக்கு எப்படி ஒரு பவர் வந்துச்சு, அவரோட ஃபைனல் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டைலாக்ல சொல்றாரு. பட் ஆரம்பத்தில் நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது அவர் வந்து எப்படி இந்த ஃபேமிலியை சூஸ் பண்ணாரு உள்ளிட்ட பல விஷயங்கள் நமக்கு கேள்விகளாக மட்டுமே இருக்கு, அதுக்கான பதில்கள் கிடைக்கவே இல்லை.
அடுத்ததா கம்போசர் அமித் திரிவேடி ஒர்க்ஸ் சவுண்ட்ஸ்ல ரொம்ப சிறப்பாகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆர்ஆர் அப்படிங்கிற விஷயத்துல படம் ரொம்ப பெர்ஃபெக்டாகவே ஸ்கோர் பண்ணுது. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை எங்கேஜாகவும் மாற்றிருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் ஓவராலாக பிஜிஎம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்டான ஃபீல் தான் இருந்துச்சு. பாடல்களுமே அந்த அளவு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. அது மட்டும் ஒரு சர்க்கிளாக இருந்துச்சு. பட் ஆர்ஆர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த விட்டதை அமித் திரிவேதி பிடிச்சார் அப்படின்னு கூட சொல்லலாம். சைதான் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஹோம் இன்வேஷன் த்ரில்லர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். அதில் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் இருந்தால் ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சா இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். பட் இது வரைக்கும் அந்த படங்கள்லேருந்து இந்த படம் எப்படி வேறுபடுது, இந்த படத்தில் புதுசாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்லாம் கேட்டால் நிச்சயமாக இல்லை தான். ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு சூப்பர் நேச்சுரல் படமாக தான் இது கடந்து போயிருக்கு. இதெல்லாம் தாண்டி மாதவனோட ஆக்டிங் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா ஒரு நார்மலான ஒரு படமாக தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஒரு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், படம் ஹிந்தியில் மட்டும்தான் வெளியே இருக்கு. சப்டைட்டில் நான் போன தியேட்டரில் அவைலபிளாக இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி படம் பார்க்கறதுக்கு சப்டைட்டில் அவசியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்டைட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு உங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க. அண்ட் நிச்சயமாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம்னா, ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். பிரமிக்க வைத்த ஐஜேகே மாநில மாநாடு, அலை கடலென திரண்ட ஐஜேகே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி.